கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ Qualcomm அப்படிங்கிற ஒரு பெரிய கம்பெனி இருக்குது. பெரிய ஒரு டாப் எம்என்சி. ஸோ அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. அது என்ன ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோசியேட் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான். ஸோ இந்த ரோலுக்கு வந்து யார் யார் அப்ளை பண்ணலாம், ஸோ என்ன மாதிரி ரோல் இது வந்துட்டு அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ரூலுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ எந்த இயர் ஆஃப் பேட்ச் பீப்பிள்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2022, 2023, 2024 இந்த 3 செட் ஆஃப் பேட்சஸ் பீப்பிள்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்பிள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி நான் சொல்லியிருந்த மாதிரி ஸோ Qualcomm அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வந்து அசோசியேட் இன்ஜினியர் அப்படிங்கிற ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. தென் இந்த ஜாபோட லொக்கேஷனுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெங்களூரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க உங்களுக்கு யாராவது ரெஃபரல் அங்கே வந்துட்டு Qualcommல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஐடின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஐடியை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பிகாஸ் எதனால் ரெஃபரல் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட ப்ரொஃபைல்ஸ் வந்துட்டு இப்போ நார்மலாக அப்ளை பண்ணுற பீப்புளுக்கும் ரெஃபரில் போகிற பீப்புள்ஸ்க்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் அந்த சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து ரெஃபரில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக உங்கள் சீனியர்ஸ் இல்லை சரி, உங்கள் நெய்பர்ஸ், உங்கள் ரிலேஷன்ஸ், உங்கள் தெரிஞ்சவங்க யாராவது அங்கே இருந்தாங்கன்னா Qualcomm அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் வந்து கால் பண்ணியோ இல்லை டெக்ஸ்ட் பண்ணியோ ஸோ இந்த மாதிரி இந்த ஜாப் ஐடி ஷேர் பண்ணி ஸோ இந்த ஒரு 2 to 5 மினிட்ஸ் மட்டும் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களை ரெஃபர் பண்ண சொல்லலாம். உங்களோட ரெஸ்யூம்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு விட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ப்ரொஃபைல்ஸை ரெஃபர் பண்ணாங்கன்னா ஸோ உங்கள் ப்ரொஃபைல் வந்து மூவ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஈஸியாக மூவ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ மற்ற கேண்டிடேட்ஸோட ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் மூவ் ஆக நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் வாங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்துட்டு ஜாப் போஸ்டிங் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜாப் எப்பயுமே வந்துட்டு ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஜாப் வந்து என்றைக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. தென் அதுதான் வந்து மெயின் இம்பார்ட்டன்ட். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே 2025 இது வந்து டேட் கிடையாது, இது வந்து மந்த்து. ஸோ இந்த February 05 February 5 தான் வந்து இந்த ஜாபை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் இன்றைக்கி வந்து 7th. ஸோ முந்தானேத்து தான் வந்து இந்த ஜாபை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்துட்டு எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து இந்த ஜாப் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ஜாப் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். தென் இந்த கம்பெனி நேமும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு Qualcomm இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபோட ஏரியா வந்து எந்த செக்டரில் வரும் அப்படின்னா ஸோ இன்ஜினியரிங் செக்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் செக்டரில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஜென்ரல் சம்மரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா Qualcommல ஸோ என்ன மாதிரி சர்வீசஸ், என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க, என்ன மாதிரி அவங்க சர்வீசஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க கிளைண்ட்ஸ்க்கு அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து இந்த சம்மரியில் கொடுத்துருக்காங்க. தென் மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் ஆர் ரிலேட்டட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிட்டரலி வந்துட்டு ஒரு இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் இவங்க வந்து ஹைர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த இயர் ஆஃப் பேட்ச் பாஸ் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2022, 2023 அண்ட் 2024 இந்த 3 செட் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு ஹை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அவங்களுக்கு வந்து அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒன்று கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அப்ளை சாஃப்ட்வேர் நாலேஜ் டு அசிஸ்ட் அண்ட் சப்போர்ட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட், கிரியேஷன், மாடிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன் ஆஃப் த எம்பெடட் அண்ட் கிளவுட் எட்ஜ் சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆர் ஸ்பெசிஃபைட் யூட்டிலிட்டி ப்ரோக்ராம்ஸ், assist in the analysis of the user needs to the software requirements and the design and implement the small software features for the product and systems. Then the participant in the design coding small features in unit testing, minor debugging fixes and integration efforts and the ensure projects and completed on schedule. Assist the performing code review the regression testing and the dragging issues of the ensure the quality of code and collaborate with the inside project team accomplish the project objectives, write the technical documentation for the software projects அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிட்டரலி இது வந்து ஒரு டெஸ்டிங் ரிலவெண்ட்டான ரோலாக இருக்கும். ஸோ சாஃப்ட்வேரும் நீங்கள் தான் டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் டெஸ்டிங்லேயுமே வந்துட்டு நீங்கள் தான் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிட் டெஸ்டிங்கு, தென் இன்டெகிரேஷன் டெஸ்டிங்கு இதெல்லாமே நீங்கள் தான் வந்து அந்த டெஸ்டிங் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதெல்லாமே முடிச்சுட்டு ஃபைனலாக எண்ட் ஆஃப் தி டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா ரெக்ரெஷன் டெஸ்டிங்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ரெக்ரெஷன் டெஸ்டிங்குமே கிளைண்ட் வரதுக்கு முன்னாடி கிளைண்ட் லைவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ரெக்ரெஷன் டெஸ்டிங்னு ஒன்று பண்ணுவாங்க. அந்த டெஸ்டிங்குமே நீங்கள் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்னலி நீங்கள் வந்து நிறைய டீமோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் அந்த டெக்னிக்கல் டாக்குமெண்ட்லையுமே வந்து நீங்கள் தான் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன் எல்லாமே நீங்கள் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே வந்துட்டு. தென் அதுக்கப்புறம் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் அண்டர் சூப்பர்வைஷன், தென் டெசிஷன் மேக்கிங் எஃபெக்ட்ஸ் டிஃப்ரெண்ட் டைரக்ட் ஏரியா ஆஃப் ஒர்க் த ஒர்க்கர் குரூப் அண்ட் த request verbal and written communication skills that convey basics, routinal factual information. Then task require multiple steps with can they performed in the various orders. Some planning, problem solving and prioritization must occur to the complete the task efficiently அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதெல்லாமே வந்து காமனாக ஒரு ஜாபுக்கு கொடுக்குற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான்.
நீங்கள் வந்து ப்ராப்பராக இருக்கணும், நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும், ஸோ இந்த ஜாபை ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகன்ஸ்க்கு வந்துட்டு பேசிக்காக இவங்க என்ன மாதிரி இந்த அப்ளிகன்ஸ்க்கு வந்துட்டு என்ன மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிசபிலிட்டியாக இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஒரு தனி செக்டார்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். தென் அதுக்கப்புறம் வேறு எதுவும் பெருசாக அவங்க கொடுக்கல. தென் டெஸ்டிங்கில் வந்துட்டா ஃப்ரெஷராக உள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிற பீப்புள்ஸ்க்கு இந்த ஜாப் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். தென் இதுக்கப்புறம் இந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம், ஸோ இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷனை பார்த்தோம். தென் வந்துட்டு இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளை நவ் பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இவங்க எடுத்ததுமே வந்துட்டு ஒரு ரெஸ்யூம் தான் கேட்குறாங்க. இந்த ரெஸ்யூம் வந்து உங்களோட டாக்ஸ் இங்கே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் வில் பி என்டர் த மேனுவலி. ஸோ உங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையும் மேனுவலாக என்டர் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட் அண்ட் queries, ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.